கட்டுரையை படித்த போது அதுல இருந்த ஒரு வரி மிக மிக உண்மை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது என்ன வரி? பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்படுகிற பெண்கள் நீதிக்காக நடத்துகிற பயணமே அவர்களுக்கான தண்டனை. அக்யூஸ்டுக்கு தண்டனை எப்ப கிடைக்குமோ எப்படி கிடைக்குமோ, ஆனா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதி கிடைப்பதற்காக நடத்துகிற பயணமே, அந்த பயணத்துல பல இடங்கள்ல அவர்கள் சந்திக்கக்கூடிய கொடூரங்கள், அவமானங்கள், இது எல்லாமே அவர்களுக்கு தண்டனையாக மாறி போகிறது. அதனாலதான் பலரும் இது நடந்தது என்று சொல்வதற்கு முன்வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேரு சொல்லுவாங்க, நான் சிரிச்சேன் அவ சிரிச்சா, நான் மெசேஜ் போட்டேன் அவ பதில் போட்டா, நான் கைய பிடிச்சேன் அவ கைய கொடுத்தா, ஆகவே நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன் அப்படின்னு. பிங்க் உள்பட பல திரைப்படங்கள் வந்திருக்கு. சட்டங்களும் என்ன சொல்லுது? இந்த மாதிரியான விஷயத்திற்கு சம்மதம் அந்த பெண் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க வேண்டான்னு சொல்லல, எனவே அதை நான் சம்மதமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் சட்டமும் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் என்ன சொல்கிறதுனா, இந்த சம்மதம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். எஸ் அப்படிங்கிறது மிக தெளிவாக வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஹோட்டலுக்கு வருவதற்கு எஸ் என்று சொன்னால் அது ஹோட்டலுக்கு வருவதற்கான சம்மதம். உணவருந்த வருவதற்கு எஸ் என்று சொன்னால் உணவருந்துவதற்கான சம்மதம். சினிமாவுக்கு போவதற்கு எஸ் என்று சொன்னால் அது சினிமாவுக்கு போவதற்கான சம்மதம். கைகளை ஒருவரோடு ஒருவர் பிடித்துக் கொள்ள எஸ் என்று சொன்னால் அது கைகோர்ப்பதற்கான சம்மதம். அவ்வளவுதான். இதை செய்தார் என்பதற்காக எந்த இடத்துக்கு வேணாலும் போவோம், நான் என்ன வேணாலும் செய்வேன், கூப்பிட்டதுக்கு வந்தேல்ல, சினிமாவுக்கு வந்தேல்ல, டிஃபன் சாப்பிட வந்தேல்ல, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டேல்ல, ஆகவே இதை செய்தாலும் நீ உடன்பட வேண்டும் என்பதுல சட்டத்திலும் இடமில்லை, தார்மீகமாகவும் அதற்கு அனுமதி இல்லை. பொள்ளாச்சி வழக்கை பொறுத்தவரை முன்னால் பேசிய தலைவர்களைப் போல நாம் சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த சிறப்பான தீர்ப்பு வருவதற்கு பின்புலமாக செயல்பட்ட சிலரை அல்லது அமைப்புகளை நாம் பட்டியலிட வேண்டி இருக்கிறது. முதலில் நாம் பாராட்ட வேண்டியது அந்த 8 சகோதரிகள் பாதிக்கப்பட்டவர்கள். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அதை விளக்கினார்கள். பிறழ் சாட்சியாக மாறாமல் அந்த 8 பேர் உள்பட 41 பேர் சாட்சியத்தில் உறுதியாக நின்றார்கள் என்பது சம்பிரதாயத்துக்காக நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி கடந்து போகிற விஷயம் அல்ல என்பதை நான் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பாலியல் வல்லுறவு என்கிற குற்றத்தில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க தயங்குவார்கள். ஒரு திருட்டு குற்றமோ, சிட் ஃபண்ட்ல நடந்திருக்கக்கூடிய முறைகேடோ அல்லது வேறு விதமான விபத்துக்களோ எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் புகார் கொடுப்பதற்கு நாம் தயங்குவது கிடையாது. ஆனா பாலியல் வல்லுறவு வழக்கு என்றால் புகார் கொடுக்க தயங்குவார்கள். அடுத்து அந்த தயக்கத்தை உடைத்து புகார் கொடுக்க வைத்த பிறகு 6 ஆண்டு காலம், 9 ஆண்டு காலம், வாச்சாத்தி 18 ஆண்டு காலம், ஒரு நீண்ட காலம் வழக்கு நடக்கும் போது ஏராளமான நிர்பந்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரும், சாட்சிகளுக்கு வரும். பணம் கொடுத்து வளைக்க பார்ப்பார்கள், அரசியலை சொல்லி பிறழ வைக்க பார்ப்பார்கள், அல்லது மிரட்டுவார்கள், அல்லது உன்னுடைய மானம் மரியாதை போய்விடும், நாளைக்கு உனக்கு திருமணம் நடக்காது என்று மிரட்டுவார்கள், பெற்றோர்களை அச்சுறுத்துவார்கள். இந்த சமூக ஆணாதிக்க நிர்பந்தங்களை எல்லாம் மீறித்தான் இந்த சாட்சியங்கள் பிறழ் சாட்சியாக மாறாமல் இருந்ததுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த வழக்கில் மட்டுமில்லை, ஒவ்வொரு பாலியல் துன்புறுத்தல் அல்லது பாலியல் வல்லுறவு வழக்கிலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க முன் வருவது, சாட்சி சொல்வது, கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்பது என்பதுதான் அந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கான அடிப்படை அஸ்திவாரத்தை போடுகிறது. அந்த முறையில இந்த சாட்சி சொன்னவர்களுக்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட 8
பெண்களுக்கும் நம்முடைய பாராட்டை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். அதே போல இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முன்னெடுத்த அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாநிலம் முழுவதுமான பிரச்சனையாக இது மாற்றப்பட்டது என்றாலும் கூட பலகட்ட போராட்டங்களை நடத்தியது இந்த மாவட்டத்தில் இருக்கிற கோவை மாவட்ட அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க சகோதரிகள். அன்றைக்கு செயலாளராக இருந்த ராதிகா அவர்களுடைய தலைமையில விடாப்பிடியான போராட்டம் நடந்தது. பெண்கள் தொடர்ச்சியாக வெளியே வருவது, அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பது அல்லது மாதர் சங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது என்பதும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏராளமான வீட்டு பணிகள், குழந்தை பராமரிப்பு, பல்வேறு பொறுப்புகள், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், சொந்த பணிகள், இதையும் தாண்டி ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை இந்த பொள்ளாச்சிக்கு கோவை மாவட்ட ஜனநாயக மாதர் சங்க சகோதரிகள் வந்திருந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக கோவை மாவட்ட ஜனநாயக மாதர் சங்கத்திற்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல தோழர் மகாலிங்கம் பேசும்போது சொன்னார், அன்பு அவர்களும் பேசும்போது சொன்னார், ஜனநாயக மாதர் சங்கம் என்கிற பெண்கள் இயக்கம் கொடுத்த அறைகூவலை ஏற்று அனைத்து கட்சிகள், அனைத்து சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்தது என்பதற்கு தனியான பாராட்டை பதிவு செய்வதற்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமூகம். ஒரு பெண் கவுன்சிலர் ஆனாலும், ஒரு பெண் அமைச்சரானாலும், ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், ஆளுநராக இருந்தாலும், காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் எங்காவது ஒரு இடத்தில் இந்த ஆணாதிக்க சமூகம் இந்த பெண் சொல்வதை கேட்டு நான் நடக்க வேண்டுமா, இவர்கள் பின்னால் போக வேண்டுமா என்று கேள்வி கேட்கிற மனோபாவம் நம்முடைய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி நிற்கிறது. ஆனால் பொள்ளாச்சியை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளும், சமூக ஆர்வலர்களும், பல்வேறு ஜனநாயக இயக்கங்களும் அமைப்புகளும் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முன்னெடுப்பில், அது பெண்கள் அமைப்பு தானே, அவர்கள் என்ன சொல்வது, நாம் என்ன வருவது என்று நினைக்காமல் அவர்களது முன்னெடுப்பில் ஒருங்கிணைந்து இப்போது வரை போராட்டத்தை வலுவாக கொண்டு சென்றது உண்மையிலேயே பதிவு செய்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதுல நான் பாராட்டு தான் சொல்றேன், நன்றி சொல்லல. ஏன்னா நன்றி சொல்லி இந்த அமைப்புகளை, அரசியல் கட்சிகளை நான் அந்நியப்படுத்த விரும்பவில்லை. நாம் அனைவரும் ஒன்றாக நின்று இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே போல மனித சங்கிலி பற்றி தோழர்கள் சொன்னார்கள். எதிர்பாராத விதமாக தமிழகம் முழுவதிலும் இருந்து, பல மாவட்டங்களிலிருந்து வேன் மூலமாக, பஸ் மூலமாக அன்றைக்கு வந்து குவிந்தவர்கள், மக்களுடைய எண்ணிக்கை பிரம்மாண்டமாக இருந்தது, பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த திரட்டல் தன்னெழுச்சியாக நடந்தது. அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்படவில்லை, காசு கொடுத்து கூட்டிக் கொண்டு வரவில்லை, தானாக நடந்தது ஒரு அநீதி. இதை எதிர்க்கிற போராட்டத்தில் பங்களிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்கிற அடிப்படையில் ஏராளமான குடிமக்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து, ஆண்களும் பெண்களும் தனிநபர்களாக, சில இயக்கங்களுடைய பங்குதாரர்களாக வருகை தந்து மனித சங்கிலியில் பங்கேற்றார்கள் என்பதும் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அதே போல தமிழக மக்கள் ஒரே முகமாக, ஒரே மனிதராக எழுந்து நின்று இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இதையே நான் அழுத்தமா சொல்ல விரும்புறேன்னா, நாடு முழுக்க, தமிழ்நாடு கூட பல பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான அநீதிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்துலயும் எல்லாரும் வர்றது கிடையாது. சில வழக்குகள் வரும்போது என்ன பார்ப்பாங்க, குற்றவாளி எந்த சாதி, பாதிக்கப்பட்டவர் எந்த சாதி பார்த்து தான் வருவாங்க. குற்றவாளி எந்த மதம், பாதிக்கப்பட்டவர் எந்த மதம் பார்த்துதான் சிலர் வருவார்கள். உள்ளூரா வெளியூரா பார்த்துதான் சிலர் வருவார்கள். ஆனால் இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நடந்தது அநீதி என்கிற ஒற்றை சொல்லில்
ஒற்றை நிலைப்பாட்டில் தமிழக மக்கள் ஒன்றாக நின்று குரல் கொடுத்தது என்பதும் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போல ஊடகங்களின் பங்களிப்பு சில வழக்குகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பகுதி ஊடகம் அந்த பெண்ணை குறை சொல்லி விமர்சித்து, அந்த பெண் உடுத்தியிருந்த உடைதான் காரணம், ஆண் நண்பரோடு போனார் அதுதான் காரணம், அவன் போன் செய்து அழைத்தால் இவள் ஏன் போக வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் ஒரு பகுதி ஊடகங்களில் வழக்கமாக பாதிக்கப்பட்ட பெண்ணையே பழி சொல்லுகிற அளவுக்கு வரும். ஆனா பொள்ளாச்சி வழக்குல நான் பார்த்த வரை ஒட்டுமொத்த ஊடகங்கள், அது அச்சு ஊடகமாக இருக்கலாம், மின்னணு ஊடகமாக இருக்கலாம், சமூக பொறுப்புணர்வோடு இந்த செய்திகளை அவர்கள் வெளியிட்டார்கள் என்பது இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. எனவே ஊடகங்களுடைய சமூக பொறுப்புணர்வு மிக்க அந்த பிரசுரிப்பை வெளியீட்டையும் நான் பாராட்டுவதற்கு விரும்புகிறேன். அதே போல வாதங்களை எடுத்து வைத்த சிபிஐ வழக்கறிஞர், மிக நல்ல தீர்ப்பை கொடுத்த நம்முடைய நீதிபதி, இவர்களெல்லாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள்தான். எனவே இந்த அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் இதில் நியாயமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கிடைத்ததற்கான காரணம் என்பதை நான் பார்க்கிறேன். அதே சமயம் இந்த வழக்கு, இதனுடைய தீர்ப்பு, இதுல நம்ம நெருடலாக அல்லது குறைபாடாக பார்க்க வேண்டிய சில அம்சங்கள் உண்டு. அது என்ன? எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எனக்கு என்னமோ இதுல தண்டனை பெற்றவர்கள் அம்புகள் தான் என்ற உணர்வு இருக்கிறது. எய்தவர்கள் கேசுக்குள்ளேயே வரல. சில பெயர்களை குறிப்பிட்டு கூட ராதிகா உள்பட இங்க பேசினார்கள். இவ்வளவு பெரிய அளவுல 200க்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி வரவழைத்து வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து வியாபாரமாக்கி பணம் பறிக்கிற ஒரு மிகப்பெரிய கும்பல் அது செயல்படுகிறது என்று சொன்னால் உள்ளூர் காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் செயல்பட முடியாது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்களின் அரவணைப்பு இல்லாமல், ஊக்கம் இல்லாமல், உதவி இல்லாமல், பண பட்டுவாடா இல்லாமல் இப்படியெல்லாம் குழுக்கள், கும்பல்கள் செயலாற்ற முடியாது. ஆனா எந்த பெரிய பிரமுகரும் இதில் சிக்கவில்லை. எந்த பிரமுகருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பேர் நல்லா அடிபட்டுச்சு, ஆனா அவர்கள் யாரும் சிக்கவில்லை. எஃப்ஐஆர்ல இல்ல, சார்ஜ் ஷீட்ல இல்ல. எனவே அவர்கள் தண்டனை பெறவில்லை என்பதை ஒரு முக்கியமான குறைபாடாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து உள்ளூர் போலீஸ், அவங்க இந்த கும்பலோட ஒருங்கிணைப்பில் இருந்திருப்பதற்கு சகலவிதமான வாய்ப்புகளும் உண்டு. பல இடங்கள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க உள்ளூர் போலீஸ்க்கு தெரியாம பண்றாங்களா? பல இடங்கள்ல மோசடி செய்பவர்கள் உள்ளூர் போலீஸ்க்கு தெரியாம செய்யறாங்களா? ஆகவே இங்க உள்ளூர் போலீஸின் ஒரு பகுதியாவது இந்த கும்பலோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும். அதனால் இதுல குற்றவாளிகள் பலரையும் காப்பாற்றுவதற்கான முயற்சியை பல கட்டங்கள்ல போலீஸ் ஆரம்பத்திலிருந்தே எடுத்தார்கள். இப்ப இவங்களுக்கு என்ன தண்டனை? இது எங்கேயுமே வரல, வழக்கினுடைய ஒரு பகுதியா வரல. எனவே இந்த குற்றம் செய்த காவல்துறை இதிலிருந்து முழுமையாக தப்பித்து விட்டது. நாளைக்கு பொள்ளாச்சியில் இன்னொரு பெரிய ஸ்கேம் நடந்தாலும் இவர்கள் துணை போவார்கள், தப்பித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு, ஊக்கத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே உள்ளூர் காவல்துறை இன்னமும் கூட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம பார்க்கணும். அடுத்து சிபிஐயினுடைய வழக்கறிஞர் சிறப்பான வாதங்கள் எடுத்து வைத்து நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததில் அவருக்கு பங்கு இருக்கிறது. அதே போல தோழர்கள் பேசிய போது சில குறிப்பிட்ட அதிகாரிகள் மிகச் சிறப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக தைரியம் கொடுத்து அவர்களை சாட்சி சொல்ல வரவழைத்தார்கள்ங்கிற விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. சில தனிப்பட்ட அதிகாரிகள் அல்லது வாதங்களை எடுத்து வைத்த வழக்கறிஞர் இப்படி பாராட்டலாமே ஒழிய சிபிஐயை ஒட்டுமொத்தமாக பாராட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 2019 சிபிஐ கிட்ட கேஸ் போகுது, நீங்க எடுத்து பாருங்க.
2021 வரைக்கும் கிணத்துல போட்ட கல்லாதான் கேஸ் இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை. ஏன் 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்த வருடம். இதுல பொதிந்து இருக்கக்கூடிய அரசியலை ஒதுக்கிவிட்டு இந்த வழக்கை நம்ம பார்க்க முடியாது. அப்ப 2021 தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தன்னோடு வளைப்பதற்கு, இழுப்பதற்கு, வசப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக, பேரம் பேசுகிற ஒரு ஆயுதமாக இந்த வழக்கை பயன்படுத்தி இருப்பார்களோ என்கிற சந்தேகமும் ஆழமாக எழுகிறது. இல்லைன்னா 2 வருஷம் கம்மன் இருந்தவங்க 2021 தான் கொஞ்சம் அடுத்தடுத்து கேஸை மூவ் பண்றாங்கன்னா அதுக்கு இப்படிப்பட்ட அரசியல் காரணங்கள், தேர்தல் வருகிறது, கூட்டணி பிரச்சனை, இதுவெல்லாம் நிச்சயமாக இருக்கும் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம பாராட்டு தெரிவிக்க வேண்டிய இன்னொரு ஏஜென்சி எது அப்படின்னா தமிழக அரசு. குறிப்பாக இழப்பீட்டு தொகையை பொறுத்தவரை 85 லட்சம் ஒட்டுமொத்தமாக 8 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம கூட முதல்ல 85 லட்சம்னு பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு இருந்தது. கடைசியில 8 பேருக்கு அதை பிரித்து கொடுத்தால் அது ஒரு பெரிய தொகையே கிடையாது. எனவே தமிழக அரசு தானாக முன்வந்து அந்த 25 லட்சம் என்று அறிவித்ததும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்துல நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. அப்போ இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்றுபட்ட போராட்டத்தின் காரணமாக வெற்றி பெற்றது. இந்த அனுபவங்கள்ல இருந்து நம்ம ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 200க்கும் மேல பெண்கள் பாதிப்பு. ஆனா 8 பேர் தான் முன் வந்திருக்காங்க. இதுல கூட ஒரு பெண் தான் தானாக முன் வந்திருக்கிறார். மற்றதெல்லாம் வீடியோ பார்த்து சிபிஐ உள்பட அணுகி பேசி அவர்களை கன்வின்ஸ் செய்து அவர்களை எல்லாம் சாட்சிகளாக இதில் இணைத்திருக்கிறார்கள்ங்கிற தகவல் தான் வருது. ஏன் பெண்கள் வெளியே சொல்ல மறுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆகப்பெரிய விஷயமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. ஒரு கட்டுரையை படித்த போது அதுல இருந்த ஒரு வரி மிக மிக உண்மை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது என்ன வரி? பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்படுகிற பெண்கள் நீதிக்காக நடத்துகிற பயணமே அவர்களுக்கான தண்டனை. அக்யூஸ்டுக்கு தண்டனை எப்ப கிடைக்குமோ, எப்படி கிடைக்குமோ. ஆனா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதி கிடைப்பதற்காக நடத்துகிற பயணமே, அந்த பயணத்துல பல இடங்கள்ல அவர்கள் சந்திக்கக்கூடிய கொடூரங்கள், அவமானங்கள், இது எல்லாமே அவர்களுக்கு தண்டனையாக மாறி போகிறது. அதனாலதான் பலரும் இது நடந்தது என்று சொல்வதற்கு முன்வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பாலியல் வல்லுறவு நடப்பதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேரு சொல்லுவாங்க, நான் சிரிச்சேன் அவ சிரிச்சா, நான் மெசேஜ் போட்டேன் அவ பதில் போட்டா, நான் கைய பிடிச்சேன் அவ கைய கொடுத்தா, ஆகவே நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன் அப்படின்னு பல பிங்க் உள்பட பல திரைப்படங்கள் வந்திருக்கு. சட்டங்களும் என்ன சொல்லுது? இந்த மாதிரியான விஷயத்திற்கு சம்மதம் அந்த பெண் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க வேண்டான்னு சொல்லல, எனவே அதை நான் சம்மதமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் சட்டமும் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் என்ன சொல்கிறதுனா, இந்த சம்மதம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். எஸ் அப்படிங்கிறது மிக தெளிவாக வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஹோட்டலுக்கு வருவதற்கு எஸ் என்று சொன்னால் அது ஹோட்டலுக்கு வருவதற்கான சம்மதம். உணவருந்த வருவதற்கு எஸ் என்று சொன்னால் அது உணவருந்துவதற்கான சம்மதம். சினிமாவுக்கு போவதற்கு எஸ் என்று சொன்னால் அது சினிமாவுக்கு போவதற்கான சம்மதம். கைகளை ஒருவரோடு ஒருவர் பிடித்துக் கொள்ள எஸ் என்று சொன்னால் அது கைகோர்ப்பதற்கான சம்மதம். அவ்வளவுதான். இதை செய்தார் என்பதற்காக எந்த இடத்துக்கு வேணாலும் போவோம், நான் என்ன வேணாலும் செய்வேன், கூப்பிட்டதுக்கு வந்தேல்ல, சினிமாவுக்கு வந்தேல்ல, டிஃபன் சாப்பிட வந்தேல்ல, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டேல்ல, ஆகவே இதை செய்தாலும் நீ உடன்பட வேண்டும் என்பதுல சட்டத்திலும் இடமில்லை, தார்மீகமாகவும் அதற்கு அனுமதி இல்லை.
அதனால பாதிக்கப்பட்ட பெண்களையே நீ பாய் ஃப்ரெண்டோட போன, 10 மணிக்கு நீ ரோட்ல நின்ன, உடைகள் இப்படி இருந்தது என்றெல்லாம் குற்றம் சொல்லுவதை இந்த சமூகம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம வலுவாக முன்வைக்க வேண்டி இருக்கிறது. இப்படியெல்லாம் பிரச்சாரம் நடக்கும் போது நம்மை போன்ற அரசியல் கட்சிகளில், அமைப்புகளில் இருப்பவர்கள் இந்த பிரச்சாரத்திற்கு இரையாகிவிடக் கூடாது. சுகந்தி அவர்கள் ஒரு வழக்கை பற்றி சொன்னார். 14 வயது சிறுமி 3 பேர் சேர்ந்து வல்லுறவு செய்து அவங்க துப்பட்டாவாலேயே அந்த குழந்தையினுடைய கழுத்தை இறுக்கி கொலை செய்து ஒரு ஓடையில போட்டு போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு ஓடையில் மிதக்கிற அந்த பிணத்தை எடுத்து பார்த்தால் அதனுடைய புகைப்படம் ஒரு முறை பார்த்தால் பல நாட்கள் நம்ம தூக்கம் இழக்க வேண்டியிருக்கும். கழுத்து நெருக்கப்பட்டதுல கண்ணு மொழியெல்லாம் வெளியில வந்து நாக்கு வெளியில தொங்கி 3 நாள் அந்த ஓடையில தண்ணிக்குள்ள இருந்ததுனால உடம்பும் மூஞ்சும் ஊதி போய் அவ்வளவு அழகான குழந்தை. அந்த குழந்தையினுடைய ஒரு சாதாரணமான புகைப்படத்தை பார்த்துவிட்டு இந்த கோரத்தை பார்ப்பதற்கு நமக்கே சகிக்க முடியல, பயங்கரமா இருக்கு. அந்த குழந்தையை பெற்றவர்களுடைய மனநிலை என்ன? போலீஸ் கிட்ட போனா போலீஸ் என்ன சொல்றாங்க? எவனோடையாவது ஓடி போயிருப்பா, அவளுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. இந்த வழக்கிலும் சுகந்தி சொன்னதை போல 11 முறை குற்றவாளிகள் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். சும்மா சொல்லக்கூடாது. அருப்புக்கோட்டையில் ஜனநாயக மாதர் சங்கம் 11 முறையும் குற்றவாளிகள் கொண்டு வரப்பட்ட போது நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு பிரச்சனைக்கு ஒரு முறை போராட்டத்துக்கு போனாலே அப்பாடா ஒரு பெரிய வேலை செஞ்சு முடிச்சிட்டோன்னு தோணும். 11 முறை ஆர்ப்பாட்டம் செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படியெல்லாம் அமைப்புகள் இருப்பதால் தான் பெண்ணுக்கு எதிரான கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வரும்போது கருத்தியல் தளத்துல அதையெல்லாம் நம்மால் எதிர்க்க முடிகிறது. இந்த வல்லுறவு என்பது ஒரு ஆண் பெண்ணின் மீது கொள்கிற காதலால் நடப்பது கிடையாது. அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட என்பதால் நடப்பது கிடையாது. இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் பவர் என்று சொல்லுவார்கள். அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு. ஆண் பெண்ணின் மீது காட்டுகிற அதிகாரத்தின் வெளிப்பாடு. இதர சாதியில் இருக்கிற சில கயவர்கள் பட்டியல் சமூக பெண்கள் மீது காட்டுகிற அதிகாரத்தின் வெளிப்பாடு, ஆதிவாசி பெண்களின் மீது காட்டுகிற அதிகாரத்தின் வெளிப்பாடு, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பெண்களின் மீது காட்டுகிற அதிகாரத்தின் வெளிப்பாடு என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால ஏதோ ஆசைப்பட்டான், வயசு கோளாறு. நீங்க இதுல ஈவ்டீசிங்கிற வார்த்தையை ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம். எங்களை போன்ற அமைப்புகள் அதை பயன்படுத்த கூடாதுன்னு அவ்வளவு போராடி இருக்கோம். ஈவ்டீசிங்கிற வார்த்தையே ரொம்ப செல்லமா இருக்கு. ஏதோ போற வர வழியில கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா இல்ல, பின்னால அது பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டல் என்ற வார்த்தை கருத்தியல் ரீதியாக இடம் பெற்றதுன்னா நம்மை போன்ற இயக்கங்கள் அதற்கு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் தான். அதனால இந்த பிரச்சனையை வெளியே சொல்வதில் இருக்கக்கூடிய தயக்கம் உடைக்கப்பட வேண்டும். புள்ளி விவரம்னு பாத்தீங்கன்னா 2022 கணக்குப்படி ஒரு நாளைக்கு 88 பெண்கள் இந்தியா முழுவதும் பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 20 நிமிடத்திற்கு ஒரு பெண். இப்போது நாம் 3 மணி நேர நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு ஒரு பெண் வல்லுறவு செய்யப்படுகிற மிக மோசமான நிலைமை இந்தியாவில் நிலவி வருகிறது. ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைப்பது என்ன விகிதாச்சாரம்? கன்விக்ஷன் ரேட் இந்தியா முழுவதும் 2022 கணக்குப்படி வெறும் 28%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்தினால் 28 பேருக்குத்தான் தண்டனை. 72 பேருக்கு தண்டனை இல்லை என்றால் 72 பேரும் தப்பு செய்யலன்னு அர்த்தம் இல்லை. அந்த 72 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பதில் காவல்துறையிடம் கோளாறு, ப்ராசிக்யூஷன்ல கோளாறு, நீதித்துறையிடம் கோளாறு என்றுதான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ புகார் கொடுத்த பெண்ணை நம்ம பாடாப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம்.
கன்விக்ஷன் ரேட்டும் குறைவு. அப்படின்னா எத்தனை பெண்கள் புகார் கொடுக்க முன் வருவார்கள்? அப்ப பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நடந்த வன்கொடுமைகளின் ஒரு பகுதி தான், ஒரு பிரதான பகுதி இன்னும் வெளிவராமல் தான் இருக்கிறது என்பதை நாம பார்க்கணும். நம்முடைய பல பல இயக்கங்கள் மூலமாக இதுல கருத்தியல் ரீதியாக, சட்ட ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். முதல்ல சம்மதம் அப்படின்னு வரும்போது 18 வயதுக்கு குறைவான சிறுமியாக இருந்தால் அவர் சம்மதம் கொடுத்தாரா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல, அவரோடு பாலியல் உறவு கொள்கிற அனைவரும் குற்றவாளிதான் என்று ஒரு சட்ட திருத்தம் சாதாரணமா வரல. மகாராஷ்டிராவில் மதுரா என்கிற ஆதிவாசி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, காவல் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்கள் கழிப்பறையில் வைத்து அந்த சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்கிறார்கள். வழக்கு அப்படியே போய் கடைசியில சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு? குற்றவாளிகளை விடுவிக்கிறது. சொன்ன காரணம் என்ன? இந்த குழந்தைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தார், அந்த பாய் ஃப்ரெண்டோடு பாலியல் உறவு வைத்து இவருக்கு பழக்கம், எனவே சம்மதித்துத்தான் இவர் போலீஸ்காரர்களோடு போயிருக்க வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. உடலில் எதுவும் காயமில்லை, அந்தரங்க பகுதிகளில் காயம் இல்லை, போராடி இருந்தால் காயம் வந்திருக்கும், காயம் இல்லை என்றால் போராடி இருக்க மாட்டார், சம்மதம் தெரிவித்திருப்பார்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. நாடு முழுக்க பெண்கள் இயக்கங்கள் கொதித்தெழுந்து ரோடுக்கு வந்தாங்க. எவ்வளவு பெரிய போராட்டம்! தமிழகம் உட்பட. மதுராவுக்கு கிடைத்த மனுநீதிங்கிற பேர்ல அன்றைய காலகட்டத்தில் மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு பிரசுரம் வெளியிட்டு தமிழகம் முழுவதும் இந்த தீர்ப்புக்கு எதிராக அன்றைக்கு பிரச்சாரத்தை நடத்தினோம். அதுக்கு பிறகுதான் சட்ட கமிஷன் பரிந்துரை அடிப்படையில என்ன வந்தது? 18 வயசுக்கு கீழேன்னா சம்மதம் கொடுத்தாரா இல்லையான்னு பிரச்சனையே கிடையாது. அந்த குழந்தையிடம் உறவு வைத்தால் அது வல்லுறவு தான், அது ரேப் தான் என்ற மாற்றம் வந்தது. இது சாதாரணமா வரல, இந்த ஃபைட் செய்ததன் மூலமாக, இப்படி போராட்டம் நடத்தியதன் மூலமாக வந்திருக்கு. அதே போல சில குறிப்பிட்ட வழக்குகள்ல, அதாவது காவல் நிலையத்தில் நடந்தால், பள்ளிக்கூடங்களில் நடந்தால், மருத்துவமனைகளில் பொறுப்பாக இருப்பவர்கள் இந்த குற்றத்தை செய்தால் கோர்ட்ல வழக்கு வரும்போது பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு இது நடந்தது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தப்பு செய்தவர் இது நடக்கவில்லை என்று அவர் நிரூபிக்க வேண்டும் என்கிற மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாகத்தான் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால நம்முடைய சமூக அமைப்புல சீத்தை தான் புராணத்துல அக்னி பரீட்சைக்கு போனார், நெருப்பில் இறங்கி தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ராமாயணத்தில் சீத்தைக்கு வந்தது என்று எழுதுவார்கள். ஆனால் இன்று வரை பாலியல் வல்லுறவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வழக்கு தொடுக்கும் போது வழக்கு முடிகிற வரை அவர் தொடர்ச்சியாக அக்னி பரீட்சையை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அடுத்து, இந்த மாதிரியான வல்லுறவு சம்பவங்கள் ஏதோ ஆண் பெண் பிரச்சனை அல்ல. இதற்கு பின்னால் சாதிய பாகுபாடு, மத ரீதியான பாகுபாடு, அரசியல் அழுத்தம், இது எல்லாமே இருக்கு. அதாவது ஹாத்ரஸ்ல ஒரு இளம்பெண் கும்பல் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார். அது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன? உள்ளூர் காவல்துறை அந்த குற்றமிழைத்த இளைஞர்கள் பிறந்த அவர்களுடைய சாதி, அந்த சாதியில் இருந்த சாதிய தலைவர்கள், அவங்க தான் அரசியல்ல பெரும் புள்ளிகள். அப்ப ஆளும் கட்சி அரசியல்ல பெரும் புள்ளிகள், சாதியில ஆதிக்கம் செலுத்துகிற சக்திகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஏரியாவில் பொருளாதார ரீதியாக அவங்க தான் ஸ்ட்ராங். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூலி வேலை கொடுப்பதே இவர்கள் தான். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த குழந்தைக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனால இந்த பிரச்சனையில பாலியல் வல்லுறவுக்கு பின்னால் உள்ளூர் போலீஸ், ஆளுங்கட்சி பிரமுகர்கள், சாதி சம்பந்தப்பட்ட விஷயம், மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படியான காரணிகளும் இதற்கு பின்னால் இருக்கிறது. அடுத்து, பாலியல் வல்லுறவு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்கிற அரசியலையும் நம்ம பார்க்கணும். என்ன ஆயுதம்? குஜராத்ல நடந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அந்த கோர தாண்டவம், அதுல எவ்வளவு சிறுபான்மை பெண்கள்
கும்பல் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார்கள், பில்கிஸ் பானு உட்பட. அதையெல்லாம் நம்ம படிச்சோமா இல்லையா, கேள்விப்பட்டோமா இல்லையா? அந்த பில்கிஸ் பானு செய்த தவறு என்ன? அவங்க தான் போய் ரயில் பெட்டியை எரிச்சாங்களா? அவர்கள் மீது ஏன் வல்லுறவு? கர்ப்பிணி பெண் மீது அவருடைய 2 வயது குழந்தை தரையில் அடித்து மண்டை உடைந்து ஏன் கொல்லப்பட வேண்டும்? எவ்வளவு பேரோட கர்ப்பிணி பெண்களோட வயிறு கிழிக்கப்பட்டு கரு வெளியே எடுக்கப்பட்டு கத்தியிலே நெருப்பில் வாட்டப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு அரசியல் தானே. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அப்படிப்பட்ட மதவெறி அரசியல், அது பாலியல் வல்லுறவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. வெப்பனைசேஷன் என்று சொல்லுவார்கள், ஆயுதமாக பயன்படுத்துகிறது. ராணுவம் என்ன? இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு ராணுவத்தை பாராட்டுகிறோம், அது ஓகே. ஆனா எல்லா காலத்திலும் ராணுவம் நியாயமாக நடந்து கொள்வதாக சொல்ல முடியாது. ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகளை பிடிக்கிறோம் என்கிற பெயரில் வீடு வீடாக புகுந்து சர்ச் பண்ணும் போது ஆண்களை எல்லாம் அடிப்பார்கள், கொல்லுவார்கள், பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வார்கள். அந்த குறிப்பிட்ட சில ராணுவ வீரர்கள் பாலியல் வல்லுறவு செய்வதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய தந்தையும் கணவனும் சகோதரனும் நின்று பார்க்க வேண்டும், பார்த்துத்தான் ஆகணும். அவங்க கண் முன்னால இது நடக்கும். திரிபுராவில் 1988 உஜன் மைதான் என்கிற இடத்தில் ஒரு ராணுவ படைப்பிரிவு 16 ஆதிவாசி பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தது. ஏதோ குற்றத்தை கண்டுபிடிக்க போறேங்கிற பேர்ல வாச்சாத்தியில அதுதான் நடந்தது. அப்ப நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விதமான அரசு வன்முறை. காவல்துறை ஈடுபடுகிறது, வருவாய்த்துறை ஈடுபடுகிறது, வனத்துறை ஈடுபடுகிறது, ராணுவமும் ஈடுபடுகிறது சில இடங்கள்ல. அப்ப தீவிரவாதிகளை வேட்டையாடுகிறோம் என்கிற பெயரில் இவர்கள் நடத்துகிற இந்த மிக கொடுமையான வன்கொடுமை பல சமயங்கள்ல சமூகத்தின் கண்ணுக்கு முன்னால் வருவதில்லை என்பதை பார்க்கிறோம். அதனால பாலியல் வல்லுறவு ஏதோ பக்கத்து வீட்டில் சாதாரணமாக நடந்தது அல்லது தெருவில் நடந்தது, வேறெங்கோ நடந்தது என்பது ஒரு வகை. அத்தோடு முடித்துவிட முடியாது. அரசியல் ரீதியாக ஆயுதமாக இது பயன்படுத்தப்படுகிறது. பழி வாங்குவதற்காக இது ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நம்ம கவலையோட பார்க்கணும். இப்பதான் நம்ம என்ன கோரிக்கை வைக்க வேண்டி இருக்குன்னா, இப்படியான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு எந்த அரசியல் கட்சியும் முன்வரக்கூடாது என்பதை நம்ம வலுவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பில்கிஸ் பானு வழக்குல உள்ள போனவங்க பூரா தண்டனை காலத்திற்கு முன்னால் விடுவிக்கப்பட்டார்கள். விடுதலை அடைந்து வெளியே வந்தவர்களுக்கு மாலை போடப்பட்டது, பூக்கள் தூவப்பட்டன, இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சாதி ஆணவ கொலைகளில் குற்றம் செய்து கொலை செய்து உள்ளே போகிறவர்களுக்கு அப்படியான சாதி சங்கத்தின் சார்பாக அல்லது அரசியல் கட்சிகளின் சார்பாக மாலை போடப்படுகிறது. அவர்கள் செய்தது தியாகம் என்று போற்றி புகழப்படுகிறது. அப்ப அரசியல் கட்சிகள், குறிப்பாக ஆளுகிற கட்சிகள், பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பது என்ற நிலை எடுத்தால் யாருக்கு பயம் வரும்? இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு இனிமேல் இப்படி நடக்கவே நடக்காது என்ற பயத்தை ஏற்படுத்தும் கூட சில ஊடகங்கள்ல சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, இனிமேல் பாதிக்கப்படுகிற பெண்களுக்கு ஒரு தைரியம் வரும், வெளியே சொல்லலாம், உதவிக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஊர் வரும், சமூகம் வரும், நீதி கேட்டு போராடினால் அதில் வெற்றி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வரலாம். ஆனால் குற்றம் செய்கிற குற்றவாளிகளுக்கு இதை போல எவ்வளவோ தீர்ப்புகளை அவர்கள் பார்த்து விட்டார்கள். அதனால ஒரு தீர்ப்பின் மூலமாக குற்றவாளிகளை குற்றம் செய்யாமல் தடுத்துவிட முடியாது. பல்வேறு விதங்கள்ல அதற்கான முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்த பிரிஜ்பூஷன் சரண் சிங், அவர் மேல நடவடிக்கையே எடுக்கல. அவர் பிஜேபி எம்பியாக இருந்தார். பிஜேபிக்கு அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சாதி ஓட்டுக்கள், சாதி ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் அழுது புலம்பி ரோடில் போராடி எவ்வளவோ செய்த பிறகும் கூட அவருக்கு பெரிதாக தண்டனை கிடைக்கல. ஆனா தேர்தல் வந்தபோது
அவரை வேட்பாளராக நிறுத்த முடியாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. என்ன செஞ்சாங்க? அவருக்கான அந்த தொகுதி செல்வாக்கு வேணும். அவர் வேண்டாம், ஆனா அந்த செல்வாக்கு வேணும். அவருடைய மகன் கரண் பூஷன் அவரை அதே தொகுதியில் நிறுத்தினார்கள். அந்த தொகுதி பிரிஜ்பூஷன் சரண் சிங் 3 முறை எம்பியாக வெற்றி பெற்ற அந்த தொகுதி. அந்த தொகுதியில அவருக்கு பதிலாக மகனை பிஜேபி டிக்கெட்ல நிறுத்தி வைத்து 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றார். 4வது முறையாக அந்த குடும்பத்திற்கு எம்பி பதவி என்று போனது. அப்போ ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க மறுத்து குற்றவாளி குடும்பத்திற்கு எம்பி டிக்கெட் கொடுக்கிற அந்த அரசியலை நாம் எப்படி ஏற்க முடியும்? அதே போல பிஜேபியின் கூட்டணி கட்சியாக இருந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் கர்நாடகாவில், அதுல ரேவண்ணா என்கிற எம்பி, அவர் ஏராளமான பெண்களை வல்லுறவு செய்து படம் எடுத்து வைத்திருக்கிறார். அது பூரா வெளியில வந்தது. எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல ரேவண்ணாவுக்கு டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. அவர் தோற்றுவிட்டார் என்பது வேறு விஷயம். அப்ப அரசியல் கட்சிகள், குறிப்பாக பிஜேபி போன்ற கட்சிகள், அவர்களோடு கைகோர்த்து தமிழகத்தில் நிற்கிற அதிமுக, இவர்களை பற்றி பேசாமல் பொள்ளாச்சி வழக்கை, பாலியல் வன்கொடுமைகளை, பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் பேசி முடித்துவிட முடியாது என்பதை பார்க்கிறோம். அடுத்து பல சமயங்கள்ல நம்ம நீதி கிடைப்பதற்காக மகளிர் ஆணையம், அதே போல தேர்தல்ல தில்லுமுள்ளு நடக்காமல் தடுக்க தேர்தல் ஆணையம், கோர்ட்டுக்கு போனா நீதி கிடைப்பதற்காக நீதித்துறை, ஊழலை தடுப்பதற்கு விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன் கமிஷன் என்று பலதையும் நம்ம வச்சிருக்கோம். இந்த அமைப்புகள் எல்லாமே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். ஆனா இந்த அமைப்புகள்ல பொறுப்புகளில் யாரை போடுகிறார்கள் என்று சொன்னால், சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், RSS கருத்தியலின் ஆதரவாளர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள். RSS கருத்தியல் என்ன? மனுஸ்மிருதி. அது பெண்களுக்கு எதிரான தத்துவத்துல நம்பர் 1 தத்துவம். ஏதோ சிலருடைய மனதில் பெண் விரோத கருத்துக்கள் இருந்தால் அது வேறு விஷயம். ஒரு சித்தாந்தமே பெண் விரோத சித்தாந்தம், உழைக்கும் மக்கள் விரோத சித்தாந்தம், SC ST விரோத சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை ஆளுகிற அரசாங்கம் கடைபிடிக்கிறது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட ஆபத்து என நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஆட்கள் பொறுப்புகளுக்கு வரும்போது எந்த காரணத்துக்காக இந்த அமைப்புகளை நீதி வழங்கும், நியாயம் வழங்கும் என்பதற்காக வைத்திருக்கிறோமோ அந்த நோக்கம் அடிபட்டு போயிடுது. ஹரியானாவில் அசோகா பல்கலைக்கழக பேராசிரியர் மஹமூதாபாத், அவர் மேல 2 FIR போடப்பட்டிருக்கு. ஒரு FIRக்கு புகார் கொடுத்தது ஹரியானா மகளிர் ஆணையம். அவர் பெண்களை இழிவுபடுத்தினார்னு புகார். அவர் அப்படி என்னதான் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, சோஃபியா குரேஷி உள்ளிட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஊடக சந்திப்பு நீங்க நடத்துனீங்க, ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய செய்திகளை சொன்னீங்க, அது முக்கியம்தான். ஆனா பெண்களுக்கான முக்கியத்துவம் ஊடக சந்திப்புல கொடுத்தா மட்டும் போதாது, களத்துல இருக்கணும். களத்தில் கொடுக்காமல் ஊடக சந்திப்பில் மட்டும் நீங்கள் கொடுத்தால் நீங்க போலியானவர்னு அர்த்தம்னு சொன்னார். இதுல பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சின்ன தொனி கூட அதுல இல்லை, ஒரு டிகிரி கூட இல்லை. ஆனா ஹரியானா மாநில மகளிர் ஆணையம் புகார் கொடுக்கிறது, அவர் கைது செய்யப்படுகிறார், ஏதோ ஜாமீன்ல விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வேற விஷயம். அதே போல அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதுல வேலை வாங்கி கொடுப்பதாக ஒரு பெண்ணை வரவழைத்து வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வலைத்தளத்திலும் பரப்புன ஒரு ஆளு, அந்த ஆள் மேல புகார் கொடுக்கறாங்க. கேஸ் இன்னும் நடக்கல. அந்த ஆள் ஜாமீனுக்காக கோர்ட்டுக்கு வர்றார். இப்ப கோர்ட் என்ன பண்ணணும்? அவர் ஜாமீன்ல போனா இந்த பொண்ணை மிரட்டுவாரா, சாட்சியை கலைச்சிருவாரா? ஆமான்னா ஜாமீன் கொடுக்க கூடாது, இல்ல அப்படின்னா ஜாமீன் கொடுக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த கோர்ட் என்ன பண்ணுது? அவருக்கு ஜாமீன் கொடுத்து விட்டு ஜாமீனுக்கான கண்டிஷன் என்ன? அந்த வல்லுறவு செய்த பெண்ணை இவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அலகாபாத் கோர்ட்டினுடைய உத்தரவுங்க. நாங்க கூட கேட்டோம், அந்த நீதிபதி வீட்டுல ஒரு டிவியை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு வைங்க, கையங்களவுமா பிடிச்சிட்டாங்க. அவன் என்ன சொல்றான்? நான் இதுக்கு முன்னால தப்பே பண்ணதில்லை,
நான் நல்லவன், ஏதோ இந்த டிவியை பார்த்தேன், ஆசைப்பட்டேன், நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கே கொடுத்துருங்க, நான் வந்து பத்திரமா பாதுகாப்பேன் அப்படின்னா இந்த நீதிபதி அந்த டிவியை நீயே எடுத்துட்டு போப்பான்னு சொல்லுவாரா? ஆனா அந்த பெண்ணுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்? அந்த பெண்ணை நான் பத்திரமா பாதுகாப்பேன், மனைவிங்கிற அந்தஸ்து கொடுப்பேன், இதுக்கு முன்னால நான் தப்பே பண்ணல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வடிவேலு மாதிரி சொன்ன உடனே நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள் என்கிறார். அப்ப உயிரற்ற ஜடப்பொருளான ஒரு டிவி பெட்டி, வாஷிங் மெஷினுக்கு கிடைக்கிற நியாயம் கூட அலகாபாத் கோர்ட்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கலன்னா இந்த நீதிபதிகளுடைய மண்டையில், மூளையில் மனுஸ்மிருதி, மனுவாத தத்துவம் ஏறி அமர்ந்திருக்கிறதா இல்லையா? அப்ப இதற்கு எதிராக போராடாமல் பாலியல் வன்கொடுமைகளை நம்மால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. வலைத்தளத்துல நல்லா பளிச்சுன்னு 4 கருத்து போட்டா ஒரு பெண் உடனே என்ன வரும்? உன்னை ரேப் பண்ணிடுவேன், உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அது ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ அதை கடத்திட்டு போயிடுவேன், ரேப் பண்ணிடுவேன். இதுதான் வந்து இந்த கருத்துக்கு எதிராளியாக இருப்பவர்கள். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது அப்படிங்கிறது இந்த சமூகத்துல நடக்கவே நடக்காதா? சொல்பவர் ஒரு சாதினா சாதியை தூற்றுவது, சொல்பவர் ஒரு மதம் என்றால் சிறுபான்மை மதத்தை தூற்றுவது, சொல்பவர் ஒரு பெண் என்றால் பாலியல் ரீதியாக அசிங்கமாக பேசுவது, பதிவிடுவது. இதுதான் வந்து ஒரு நாகரிக இந்தியாவில், வல்லரசாக ஆகக்கூடிய இந்தியாவில் சமூகத்திடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த வழக்கில் சிறப்பான தீர்ப்பு வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பெண்களை சமநீதியோடு நடத்தி இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சட்ட போராட்டம் மட்டும் போதாது, கருத்தியல் போராட்டம் வேண்டும். அதில் அனைவரும் சாதி மதம் கடந்து ஒன்றிணைய வேண்டும். தமிழக அரசு இந்த நேரத்திலாவது அனைத்து பெண்கள் அமைப்புகளையும் அழைத்து வைத்து கருத்துக்களை உள்வாங்குவது, சட்டப்பேரவையில் சிறப்பு அமர்வு நடத்தி மக்கள் பிரதிநிதிகளின், அனைத்து அரசியல் கட்சிகளின் கருத்தை உள்வாங்குவது, இவற்றை இணைத்து ஒரு செயல் திட்டம் உருவாக்கி பெண்கள், குழந்தைகளுக்கு நடக்கின்ற வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை தமிழக அரசும் எடுப்பதற்கு முன்வர வேண்டும். எந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் அது கருணையினால் நடக்கிற விஷயமே அல்ல. நம்மை போன்ற பாடுபடுகிற எளிய உழைப்பாளி மக்கள் வீதிக்கு வருவதன் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற முடியும். எனவே பொள்ளாச்சியினுடைய இந்த கலாச்சாரம், உழைக்கும் வர்க்க கலாச்சாரம், ஒரு அநீதி நடந்ததென்றால் தட்டி கேட்க வேண்டும் என்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை பொள்ளாச்சி மக்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.